அதில் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போடணும். பெருங்காயத்தை ஒரு ஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணணும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி ரசத்தை உள்ளே ஊற்றணும். நல்லா கொதித்து வரணும். அந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தலைகளை உள்ளே ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 3 minutes to 4 minutes இது போல் வரும். நல்லா பாருங்க, நுரை கட்டி வரும். இதுதான் அதோட டிப்ஸு, இதுதான் அதோட பதம். இதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கணும். அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.